ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவில் ஸ்கோப். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ்லேருந்து ஸ்ட்ரெஸ்ஸஸ் இன் ஷாஃப்ட் டியூ டு டார்ஷன். டார்ஷன் பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒரு சில இம்பார்ட்டன்ட் கான்செப்ட், அதுக்கப்புறமா கொஸ்டின் டிஸ்கஷன் பண்ணுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். Torsion, the moment in a plane normal to the longitudinal axis of the shaft causing twisting or twisting moment is called torsion. இப்போது இதுதான் என்னோடய ஷாஃப்ட்னா அதோட ஒன்னெண்டு நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதோட ஆக்சிஸுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்க பிளேன்லேருந்து நான் ஒரு ஃபோர்ஸை அப்ளை பண்ணுறனால அந்த ஷாஃப்ட் ட்விஸ்ட் ஆகுது. அந்த ட்விஸ்டிங் மூமெண்ட்டை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா டார்ஷன் சொல்கிறோம். ஓகேவா? இப்போ இந்த சர்க்குலர் ஷாஃப்ட்டு நான் டார்க்குங்கிற ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறதுனால ரொட்டேட் ஆகுது. ஓகேவா? எதை பேஸ் பண்ணி ரொட்டேட் ஆகுது? அதோட சென்ட்ரல் ஆக்சிஸ் பேஸ் பண்ணி ரொட்டேட் ஆகுது. இந்த சர்க்குலர் ஷாஃப்ட்டை நான் கிராஸ் செக்ஷன் எடுத்து பார்த்தேன்னா, ஓகேவா, கிராஸ் கட் பண்ணி பார்த்தேன்னா அதோட அதாவது ஒரு டயாமீட்டர் மாதிரி நமக்கு கிடைக்கும். அதோட சென்டர் பாயிண்ட்டை பேஸ் பண்ணி அது ரொட்டேட் ஆகுது. ஓகேவா? அந்த சென்டர் பாயிண்டில் ரேடியஸ் என்னவாக இருக்கும்? 0வாக இருக்கும். ஓகேவா? இப்போது எந்த ஒரு ஃபோர்ஸும் அப்ளை பண்ணாமல் அது ரொட்டேட் ஆகாமல் நார்மலாக இருக்குது. இப்போ நான் டார்க்குங்கிற ஃபோர்ஸ் அப்ளை பண்ணனால அந்த ஷாஃப்டில் இருக்க ஒவ்வொரு ஃபைபரும் ரொட்டேட் ஆக ட்ரை பண்ணுது. ஓகேவா? அப்போ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அந்த ஃபைபர்ஸ் மூவ் ஆகிருக்கும். ஓகேவா? அப்போ அங்கே என்ன ஆகிருக்கு? ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் நடந்திருக்கு. அதே மாதிரி சம் ஆங்கிளில் இந்த ஃபைபர்ஸ் மூவ் ஆகிருக்கும். இந்த மூவ் ஆகிறதுனால ஒவ்வொரு ஃபைபர்ஸுக்கு இடையில் ஷியர் ஸ்ட்ரெஸ் டெவலப் ஆகிருக்கும். ஓகேவா? இப்போது இந்த ஆறுங்கிற பாயிண்ட், r=0ங்கிற பாயிண்டில் நமக்கு ஷியர் ஸ்ட்ரெஸ் 0வாக இருக்கும். ஓகேவா? நம்ம இன்க்ரீஸ் ஆக, ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆக ஆக ஷியர் ஸ்ட்ரெஸ் டெவலப் ஆகிறதும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ டார்ஷன்ங்கிறது த மூமெண்ட் இன் எ பிளேன் நார்மல் டு த longitudinal axis of the shaft causing twisting moment is called torsion. ஓகேவா? இப்போ இந்த பிக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் ஈஸியாக புரியும். டார்க்குங்கிற ஒரு மூமெண்ட்டை அப்ளை பண்ணுறதுனால சம் ஆங்கிளில் அந்த ஃபைபர்ஸ் மூவ் ஆகிருக்கும். அதே மாதிரி ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸும் ஷியர் ஸ்ட்ரெயினும் டெவலப் ஆகிருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த டார்ஷனல் ஈக்குவேஷனை தான் நம்ம பார்க்க போகிறோம். பெண்டிங் ஈக்குவேஷன் நமக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதே அளவுக்கு டார்ஷனல் ஈக்குவேஷனை இம்பார்ட்டன்ட். இந்த ஈக்குவேஷனையே உங்களுக்கு கொஸ்டினாக கேட்கலாம். டார்ஷனல் ஈக்குவேஷன் என்னென்னா T/IP = τ/r = cθ/L இப்படியும் சொல்லலாம். இல்லைனா T/IP = Fs/r = gθ/L. ஓகேவா? டவுக்கு பதில் Fs போடலாம், சிக்கு பதில் G கொடுத்தும் கேட்கலாம். ஓகேவா? இங்கே Tங்கிறது டார்க், ஐபிங்கிறது போலார் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, அதை தான் ஜேன்னு நம்ம மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஒரு சில இடங்களில். எஃப்எஸ்ங்கிறது மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் டெவலப், தட் இஸ் டவ். ஓகேவா? ஆருங்கிறது மீன் ரேடியஸ் அண்ட் தீட்டாங்கிறது ஆங்கிள் ஆஃப் ட்விஸ்ட், சிங்கிறது மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி, இதை ஜின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. எல்லுங்கிறது லென்த் ஆஃப் த ஷாஃப்ட். இந்த ஈக்குவேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அப்படியே மனப்பாடம் கூட பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? T/IP = τ/r = cθ/L. ஓகேவா? இந்த ஐபிக்கு பதில் ஜேன்னு மென்ஷன் பண்ணிக்கலாம், சிக்கு பதில் ஜின்னு மென்ஷன் பண்ணி கேட்கலாம். ஓகேவா? அதே மாதிரி டவுக்கு பதில் எஃப்எஸ்ன்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ T/IP = τ/r = cθ/L. இதுதான் டார்ஷனல் ஈக்குவேஷன். ஓகேவா? இதை டிரைவ் பண்ணலை, நம்ம ஜஸ்ட் இந்த எக்ஸாம் மட்டும் தான் நம்ம பார்த்துருக்கோம். எப்படி டிரைவ் பண்ணுறது வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேவா? யூஸ்வலாக இந்த ஷாஃப்டெல்லாம் எங்கே ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்கன்னா மெஷின்ஸில் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அதாவது இயக்கத்தில் இருக்க பொருட்களில் இந்த ஷாஃப்ட் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பவரை டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்காக தான் நம்ம ஷாஃப்ட் யூஸ் பண்ணுவாங்க. இந்த பவர் டிரான்ஸ்மிஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. P = mean torque × angle turn per second. ஓகேவா? அதாவது P = T × 2πn/60 போட்டிங்கன்னா நம்ம அந்த பவரை ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். இப்போ P = 2πnt/60. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஃபார்முலாவையும் கொஸ்டினாக கேட்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் டேர்ம் என்னென்னா போலார் மாடுலஸ். ஓகேவா? இந்த போலார் மாடுலஸை பேஸ் பண்ணியும் கொஸ்டின் வரலாம். இது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுனா ZP = போலார் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் த செக்ஷன் IP/மேக்ஸிமம் ரேடியஸ் Rmax. ஓகேவா? போலார் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது நமக்கு தெரியும். அதாவது ஒரு சர்க்குலர் செக்ஷன்னா
IXX ப்ளஸ் IYY போட்டோன்னா நமக்கு போலார் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கிடச்சிரும். IXXோட வேல்யூ சர்க்குலர் செக்ஷனாக இருந்தால் என்ன வரும்? பை டி பவர் 4 டிவைட் பை 64. இப்போ பை டி பவர் 4 டிவைட் பை 64 ப்ளஸ் IYY இருந்தாலுமே அதே தான் நமக்கு வரும். ஏன்னா அது வந்து சர்க்குலர் செக்ஷன் இருக்குது. த்ரூ அவுட் செக்ஷன் வந்து டயாமீட்டர் சேமாக தான் இருக்கும். ஓகேவா? அப்போ பை டி பவர் 464 ப்ளஸ் பை டி பவர் 464 போட்டோன்னா போலார் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஐபியோட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்கும்னா பை டி பவர் 4 டிவைட் பை 32 கிடைக்கும். ஓகேவா? அந்த பை டி பவர் 4 32 டிவைடட் பை ஆர்மேக்ஸுங்கிறது மேக்ஸிமம் ரேடியஸ், டயாமீட்டர் பை 2 போட்டோன்னா நமக்கு மேக்ஸிமம் ரேடியஸ் கிடச்சிரும். ஓகேவா? அப்போ ZB ஈக்குவல் டு பை டி பவர் 4 டிவைட் பை 32 டிவைட் பை டி பை 2 போட்டோன்னா ZPயோட வேல்யூ என்ன கிடைக்குது? பை டி கியூப் டிவைட் பை 16. இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட், நிறைய கொஸ்டின்ஸில் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் டேர்ம் பார்த்தீங்கன்னா டார்ஷனல் ரிஜிடிட்டி. ஓகேவா? டார்ஷனல் ரிஜிடிட்டிங்கிறது இஸ் த அமௌண்ட் ஆஃப் டார்க் required to produce யூனிட் ஆங்கிள் ஆஃப் twist ஆன் யூனிட் லென்த் ஆஃப் த ஷாஃப்ட். ஒரு யூனிட் லென்த் இருக்கிற ஷாஃப்டை ஒரு ஆங்கிள் வந்து நான் ட்விஸ்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ டார்க் நான் அப்ளை பண்ண வேண்டியிருக்கும், அதான் டார்ஷனல் ரிஜிடிட்டி. ஓகேவா? நமக்கு டார்ஷனல் ஈக்குவேஷன் என்னன்னு தெரியும். T/IP ஈக்குவல் டு டவு பை ஆர் ஈக்குவல் டு சி தீட்டா டிவைட் பை எல். இங்கே டார்ஷனல் ரிஜிடிட்டியில் இன்க்ளூடாக இருக்க டேர்ம் நான் ஈக்குவேட் பண்ணேன்னா T/IP ஈக்குவல் டு சி தீட்டா டிவைட் பை எல். இந்த கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது C இன்ட்டு IP ஈக்குவல் டு T இன்ட்டு எல் டிவைடட் பை தீட்டா வரும். ஓகேவா? அப்போ அந்த எல்லை வந்து நான் கீழே கொண்டு போயிட்டேன்னா C இன்ட்டு IP ஈக்குவல் டு கேபிட்டல் T டார்க் டிவைடட் பை தீட்டா டிவைடட் பை எல். ஓகேவா? இதுதான் டார்ஷனல் ரிஜிடிட்டியோட ஃபார்முலா. ஒரு சில இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், டியூ டு ட்விஸ்டிங் ஃபாலோயிங் ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஆர் டெவலப் இன் த மெட்டீரியல் ஆஃப் த ஷாஃப்ட். ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். ஓகேவா? ஒரு ஷாஃப்ட்டில் நம்ம டார்க்குங்கிற ட்விஸ்டிங் மூமெண்ட்டை வந்து அப்ளை பண்ணும்போது அங்கே என்ன ஸ்ட்ரெஸ் டெவலப் ஆகும்? ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து டெவலப் ஆகும். ஓகேவா? ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், த யூனிட் ஆஃப் ஆங்கிள் ஆஃப் ட்விஸ்ட் இன் எ டார்ஷனல் ஈக்குவேஷன் இஸ். ஆங்கிள் ஆஃப் ட்விஸ்டோட யூனிட் என்னென்னா ரேடியன்ஸ். ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், when the shaft is in torsion, the shear stress at any point in the material of the shaft is directly proportional to distance of the point from axis of the shaft. ஓகேவா? ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஸ்டார்டிங்லேயே நம்ம இதை பற்றி பேசிட்டோம். அதாவது ஒரு ஷாஃப்ட்டில் நான் ட்விஸ்டிங் மூமெண்ட்டை அப்ளை பண்ணும்போது அந்த ஷாஃப்ட்டு வந்து அதோட சென்ட்ரல் ஆக்சிஸ், ஓகேவா, அதை பேஸ் பண்ணி ரொட்டேட் ஆகும். அதாவது R ஈக்குவல் டு 0ங்கிற பாயிண்டில் ஷியர் ஸ்ட்ரெஸ் என்னவாக இருக்கும்? 0வாக இருக்கும். அதே இது டிஸ்டன்ஸ் அதிகமாக அங்கே ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸும் அதிகமாகிட்டே வரும். ஓகேவா? அப்போது அதை தான் சொல்லியிருக்காங்க, த ஷியர் ஸ்ட்ரெஸ் அட் எனி பாயிண்ட் த மெட்டீரியல் ஆஃப் த ஷாஃப்ட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டிஸ்டன்ஸ் ஆஃப் த பாயிண்ட் ஃப்ரம் ஆக்சிஸ் ஆஃப் த ஷாஃப்ட். ஓகேவா? அப்போ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். இதை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஸ்பேனர் தான். ஒரு வெஹிக்கிளோட போல்ட் இருக்குது, அதை நான் ஸ்பேனர் யூஸ் பண்ணி டைட் பண்ண போகிறேன். ஓகேவா? ஒரே போல்ட்டை 2 டைப்பான ஸ்பேனர் யூஸ் பண்ணி நான் டைட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம ஷார்ட் ஸ்பேனர் எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறேன். அந்த ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறதுனால ரொட்டேட் ஆகுது, அங்கே ஒரு டார்ஷன் க்ரியேட் ஆகுது. அந்த டார்ஷனுக்கும் லாங்கஸ்ட் ஸ்பேனர் யூஸ் பண்ணி திருப்பி இன்னொரு போல்ட்டை, அதே வெஹிக்கிளில் இருக்க போல்ட்டை வந்து நான் டைட் பண்ணுறேன். ஓகேவா? அதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. லாங்கஸ்ட் ஸ்பேனர் யூஸ் பண்ணதில் நிறைய டார்க்கை நான் க்ரியேட் பண்ணி சீக்கிரமாக அந்த போல்ட்டை என்னால் டைட் பண்ண முடியும். ஓகேவா? இதனால தான் லாரிலெலாம் நம்ம அந்த வீல்ஸில் இருக்க போல்ட்டையெல்லாம் டைட் பண்ணுறதுக்கும் ரிமூவ் பண்ணுறதுக்கும் ஒரு பெரிய கம்பி மாதிரி எடுத்து ராட் எடுத்து ஸ்பேனரில் அட்டாச் பண்ணி ரிமூவ் பண்ணுவாங்க. ஓகேவா? இது அந்த ரீசன் தான். அதாவது அதிகமான டிஸ்டன்ஸ்லேருந்து நம்ம டார்க் அப்ளை பண்ணும்போது அது சீக்கிரமாக நம்ம டைட் பண்ணவோ இல்லைனா ரிமூவ் பண்ணவோ முடியும். ஓகேவா? சேம் கான்செப்ட் தான் இங்கேயும். when the shaft is in torsion, the shear stress at any point in the material of the shaft is directly proportional to distance of the point from the axis of the shaft. ஓகேவா? டிஸ்டன்ஸை இன்க்ரீஸ் பண்ண ஆக்சிஸ்லேருந்து shear stress வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின், the ratio of polar moment of inertia IP divided by the radius of the shaft. ஓகேவா? IP by R max நமக்கு தெரியும் ஆல்ரெடி. ZP. ஓகேவா? that is polar modulus of section. Option B is the right answer. The ratio of polar moment of inertia to the radius of the shaft is known as polar modulus of section. Next question, the polar modulus of section of the solid circular shaft of diameter ds
இதுவும் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். பை டி கியூப் டிவைடட் பை 16. ஓகேவா? போலார் மாடுலஸ் ஆஃப் செக்ஷன் ZP ஈக்குவல் டு IP டிவைடட் பை R max. ஓகேவா? அப்போது பை டி பவர் 4 டிவைடட் பை 32 டிவைடட் பை d by 2 போட்டிங்கன்னா பை டி கியூப் டிவைடட் பை 16. நெக்ஸ்ட் கொஸ்டின், த போலார் மாடுலஸ் ஆஃப் செக்ஷன் ஆஃப் த ஹாலோ சர்க்குலர் ஷாஃப்ட். சாலிட் ஷாஃப்ட்டில் இங்கே ஹாலோ சர்க்குலர் ஷாஃப்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ 2 டயாமீட்டர்ஸ் வரும், எக்ஸ்டர்னல் டயாமீட்டர் அண்ட் இன்டர்னல் டயாமீட்டர். ஓகேவா? இப்போ நம்ம ZPயோட வேல்யூ என்ன வரும்? பை டி பவர் 4 மைனஸ் ஸ்மால் டி பவர் 4 டிவைடட் பை 16d. ஓகேவா? த ஆன்சர் ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். pi d power 4 minus small d power 4 divided by 16 into d. ஓகேவா? capital D. கரெக்டாக பார்த்துக்கோங்க. Next question. The strength of the shaft is indicated by. The strength of the shaft is indicated by its twisting moment carrying capacity. ஓகேவா? Its twisting moment carrying capacity. Option C is the right answer. The strength of the shaft is directly proportional to. The strength of the shaft is directly proportional to polar modulus of the section and diameter of the shaft. ஓகேவா? ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். போத் ஏ அண்ட் பி ரெண்டுமே வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் அசம்ஷன் மேட் இன் த தியரி ஆஃப் பியூர் டார்ஷன். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். த அசம்ஷனை பேஸ் பண்ணியும் கொஸ்டின் வரலாம். த மெட்டீரியல் ஆஃப் த ஷாஃப்ட் இஸ் ஹோமோஜினியஸ் அண்ட் ஐசோட்ராபிக். நெக்ஸ்ட், த ஷாஃப்ட் இஸ் ஸ்ட்ரைட் ஹேவிங் uniform cross section throughout. The cross section of the shaft which are plane and circular before twist remain plane and circular after twist. இந்த assumptions எல்லாம் மேட் பண்ணி தான் அந்த டார்ஷன் ஈக்குவேஷனை வந்து டிரைவ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ எல்லா அசம்ஷனுமே வந்து டார்ஷனல் தியரியில் வரும். ஸோ ஆல் தி அபவ். ஓகேவா? எல்லா அசம்ஷனுமே தெரிஞ்சுக்கோங்க. இதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வரலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், if the shaft rotates at a speed of n rpm due to an average torque of t Newton meter, the power transmitted by the shaft is given by. Power transmission formula already பார்த்துட்டோம். The answer is 2 pi nt divided by 60 watts. Option A is the right answer. இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.